ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹாரர் கதையை பார்க்க போகிறோம். ஒரு கப்பிள்ஸு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு கொடுத்தன வராங்க. அப்போது வீட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாரு. வெளியே போய் பார்த்தா ஆளையே காணோம். தினமும் அந்த பர்சன் வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது யாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்றது தான் முழு கதையே. அப்புறம் வாக்கிங் டெட் சீரிஸோடைய சீசன் 9 வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ இந்த ஹாரர் கதையை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா 2022வது வருஷத்துல ரிலீஸ் ஆன ஆரான்ற ஒரு அமெரிக்கன் ஹாரர் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு லேடி அவங்க வீட்டில் அவங்க குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதவை யாரோ தட்டுறாங்க. ஸோ அந்த லேடியும் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. சடனாக ஒரு திருடன் அந்த லேடியை ஷூட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த குட்டி குழந்தை முன்னாடி கன்னை காட்டி நிப்பாட்டுறாரு. ஸோ அந்த குழந்தையும் பயத்தில் நடுங்குது. இந்த மாதிரி கதவை யார் தட்டுறாங்கன்னே தெரியாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நிலமை தான் உங்களுக்கும். ஸோ அதுக்காகவே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆரா. பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை உங்கள் வீட்டு டோருக்கு வெளியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். டோருக்கு வெளியே யார் வந்தாலும் மோஷன் கேப்சர் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வெளியே இருக்கிறது யாரு, அவங்க கூட உங்களால வீட்டுக்குள்ள இருந்தபடிக்கே பேசிக்க முடியும். மேடம், நான் உங்களுக்கு பொக்கே கொண்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, அதை அங்கேயே வச்சுட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளுங்க. இன்னைக்கே வாங்கிடுங்க உங்களுடைய ஆராவை அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஒன்று போகுது. அதை ஒரு லேடி பார்க்குறாங்க. அவங்களோட பேரு ஜாஸ்லின். ஸோ அவங்க கொஞ்சம் பயந்தாங்கொழி தான். அவங்க அந்த ஆரான்ற அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை பார்த்து வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அங்கே வந்து ஜாஸ்லின் கிட்ட, என்ன மேடம் கையில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உடனே வாங்குங்க. ஏன் சார் என்ன வாங்கணும்னு சொல்றீங்க, நீங்க வாங்க வேண்டியதுதானே. ஐயோ நாங்க வாங்கிட்டோம், நானும் என்னோட ஒய்ஃபும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா. அதோட அந்த காலத்துலலாம் நைட் 6 மணிக்கு மேல கதவை தட்டினா நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க நம்பி நம்ம டோரை ஓபன் பண்ணுவோம். ஆனா இந்த காலகட்டத்தில் கதவை பட்ட பகல்ல யாரு தட்டினாலுமே திறக்க பயமா இருக்கு. ஏன்னா எப்ப எவன் உள்ள வந்து கழுத்தை அறுத்து போட்டுருவான்னு தெரியாது. அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு அவர் பயம்புறுத்த ஜாஸ்லினும் பயந்து போய் அதை வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜாஸ்லினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவங்க 2 பேருமே இப்போ புதுசா வீடை காலி பண்ணி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ ஜாஸ்லின் அவங்க வாங்கின பொருளெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க. அங்க பாய் ஃப்ரெண்டும் இருக்காரு. அவரு அந்த ஆரான்ற செக்யூரிட்டி சிஸ்டமை பார்த்து, என்ன ஜாஸ்லின் என்ன வேலை பார்த்துருக்க, இல்ல இது இருந்தா கொஞ்சம் செக்யூரா இருக்கலாம்ல. எது செக்யூராவா, முன்னாடி இருந்த வீட்டில் நீ ரொம்ப பயப்படுற அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள வெளியாளுங்க வர வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் இந்த இடம். இதெல்லாம் மீறி உனக்கு இது தேவைப்படுதா? உடனே ஜாஸ்லினும் இப்போ இதை வாங்கினது தப்புன்னு சொல்றியா? ஐயோ ஜாஸ்லின், இதை வாங்கினதா நான் தப்புன்னு சொல்லவே கிடையாது. இப்ப நம்ம கொஞ்சம் காசை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். இது $200. இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் இப்ப தேவையா நமக்கு அப்படின்னு சொல்ல ஜாஸ்லின் ஒரு மாதிரி சோகமாகறாங்க. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, ஜாஸ்லின் சின்ன பொண்ணா இருக்கும் பொழுதே அவங்க வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்ட ஒரு கொள்ளக்கார மாதிரி ஒரு ஆளு வந்து ஜாஸ்லினுடைய அப்பா அம்மாவெல்லாம் அட்டாக் பண்ணி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அன்னில இருந்தே ஜாஸ்லினுக்கு வந்து டோரை யாராவது தட்டினாலே பயம். ஸோ ரொம்பவே ஒரு பயந்த லைஃபை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பாய் ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிறாரு. சரி சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போயிட்டு இதை ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு டோர்ல அழகா இந்த ஆரான்ற செக்யூரிட்டி சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாஸ்லின் வந்துட்டு இந்த ரிங்கு, கம்பல், வளையல் இந்த மாதிரி பொருளை செஞ்சு ஆன்லைன்ல விற்கிற வேலையை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வீட்டில் இருந்தே தான் பண்ணுவாங்க. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடான்னு பார்த்தா ஆரான்ற அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ல இருந்து தான். இவங்களும் அதை கிளிக் பண்றாங்க. டோருக்கு வெளியே ஒரு பர்சன் இருக்கிறத பார்க்குறாங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, உங்க வீட்டை கொள்ளையடிக்க வந்திருக்கோம், ஒழுங்கா கதவை தரங்க அப்படின்னு அந்த பர்சன் சொல்ல, ஆனா நீ அடி வாங்கி சாக போற பாரு, பயம்புறுத்துற வேலை வச்சுக்காத அப்படின்னு ஜாஸ்லின் திட்டுறாங்க. ஏன்னா வெளியே இருக்கிறது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவரும் டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அவரும் உள்ள வராரு. வேக வேகமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதோட நான் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால எனக்கு வெயிட் பண்ணாத, நீ தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்து போயிடுறாரு. ஸோ நைட் டைம் ஆகுது. ஜாஸ்லின் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அகைன் அவங்க போனுக்கு ஆரோ ஆப்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. கிளிக் பண்ணி பார்த்தா வெளியே யாரும் தெரியல. ஆக்சுவலா அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம டோருக்கு வெளியே யாராவது வந்தா ஒரு மோஷன் அது டிடெக்ட் பண்ணா உடனே அது நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். ஆனா இப்ப வெளியே யாருமே இல்ல. அப்புறம் ஏன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னு புரியாம ஜாஸ்லின் டோர் ஓபன் பண்ணி வெளியே பாக்குறாங்க. அங்க யாரையுமே காணோம். சடனா ஒரு சவுண்டு, பார்த்தா ரக்குன் தான் ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை ரக்குன் மூவ் ஆனதை தான் இது டிடெக்ட் பண்ணி நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஜாஸ்லின் திரும்பவும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அகைன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு வயசான ஆள் ஒருத்தர்
அவரு ஜாஸ்லினோட பேரை சொல்லி ஜாஸ்லின் டோர் ஓபன் பண்ணு நான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்ல இவங்க ரொம்ப பயந்து போறாங்க. யார் நீ, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? ஜாஸ்லின் இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல, டோர் ஓபன் பண்ணு நான் உள்ள வரணும். எங்க பாருங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்ல வெளியே இருக்கிற அந்த வயசானவர் டோரெல்லாம் திறக்க ட்ரை பண்றாரு, கதவை தட்டுறாரு, கதவே ஆடுது. சோ ஜாஸ்லினும் ரொம்ப பயந்து போறாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. சடனா அந்த வயசானவர் காணாம போறாரு. அதுக்கப்புறமா தான் போலீஸ்லாம் வராங்க. சோ ஜாஸ்லின் போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் லேட்டா வீட்டுக்கு வராரு. என்ன நம்ம வீட்டு வாசல்ல போலீஸா இருக்காங்களேன்னு வேகமா உள்ள ஓடி போயிட்டு ஜாஸ்லினுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஆரான்ற ஆப் வந்து 24 மணி நேரமும் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த பர்சன் வந்து இருந்தா அந்த ஆளு ரெக்கார்ட் ஆயிருப்பாரான்னு பார்த்தா வீடியோல அந்த ஆளு ரெக்கார்ட் ஆகவே இல்லை. சோ அவதான் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் என்கிட்ட சிசிடிவி கேமரா இருக்கு, கிட்டத்தட்ட அந்த சிசிடிவி கேமரா உங்க வீட்டு வாசல பார்த்த மாதிரி தான் இருக்கும், அதுல செக் பண்ணுவோம் அப்படின்னு போலீஸ் நம்ம ஜாஸ்லின் பாய் ஃப்ரெண்ட் இவங்க எல்லாரும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல ஜாஸ்லின் டோரை ஓபன் பண்றாங்க, ரக்குன்னு ஒன்று ஓடுது. இதுக்கப்புறம் தான் அந்த ஆள் வருவான் அப்படின்னு ஜாஸ்லின் சொல்ல எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி யாருமே வீட்டு வாசல்ல இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வராங்க, பாய் ஃப்ரெண்ட் வராரு, இது மட்டும் தான் இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. மேடம் நீங்க ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்ல ஜாஸ்லின் செமையா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க எது கனவு எது நிஜம்னு தெரியாத அளவுக்கு நான் இருப்பேன், யோசிச்சு பாருங்க, நான் பார்த்தது உண்மைதான், ஆனா கேமரால எதுவுமே தெரியலையே மேடம், ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கலாம், இப்பொழுதுக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து போக இங்க நம்ம ஜாஸ்லின் ரொம்ப சோகமாயிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் என்ன நினைக்கிறாருன்னா, இங்க பாரு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு இந்த மாதிரி தோணுது, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. ஜாஸ்லினுமே நம்புறாங்க, ஒருவேளை இதெல்லாம் நம்ம கற்பனை தான் போல அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறாங்க. ஸோ இப்படியே ஒரு வாரம் போகுது. ஒரு நாள் நைட் டைம்ல ஜாஸ்லினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வீட்டில் இருக்கும் பொழுது ஜாஸ்லின் அடிக்கடி மொபைலை செக் பண்றாங்க, நோட்டிபிகேஷன் வருதானு. இங்க பாரு சும்மா சும்மா செக் பண்ணாத, அன்னைக்கு வந்தது உன்னோட இல்யூஷன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அட நான் ஒன்னும் அந்த பர்சன் வந்துட்டானா அப்படின்றதுக்காக பார்க்கல, அந்த ரக்குன் வருதான்னு பார்க்க தான் ட்ரை பண்ணேன். எது ரக்குனா அது திரும்ப வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா ரக்குனை போட்டு தள்ளணும்னு வெளியே விஷம் வச்சேன், இந்நேரத்துக்கு அது செத்து போயிருக்கும், அட பாவி ஏன்டா இப்படி இருக்கா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஜாஸ்லினும் என்னன்னு கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் வெளியே அதே பர்சன் வந்திருக்காரு. உடனே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட காட்ட அவரும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. பாத்தியா அப்படின்னா அது என்னோட கற்பனை கிடையாது, உண்மையிலேயே அந்த ஆளு வந்திருக்கான். ஸோ உடனே பாய் ஃப்ரெண்டும் டோர்ல இருக்கிறவங்க கிட்ட இங்க மொபைல் மூலியமாவே பேச முடியும். ஹலோ சார், யார் நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் ஜாஸ்லினை பார்க்க தான் வந்திருக்கேன், மை ஸ்வீட் ஜாஸ்லின் டோர் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டு கடுப்பாகிறாரு. யோ ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு இவர் மிரட்டினாலும் பதிலுக்கு அந்த ஆளு என்ன சொல்றாருன்னா மை ஸ்வீட் ஜாஸ்லின் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. உடனே பாய் ஃப்ரெண்டு கையில ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு டோர் ஓபன் பண்ணலான்னு போகும்போது ஜாஸ்லின் தடுக்கிறாங்க, ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்ல சரின்னு பாய் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர் கால் பண்ணி இப்ப கேமரால செக் பண்ணி வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் செக் பண்றாரு. இல்ல உங்க வீட்டு வாசல்ல யாருமே இல்லையா அப்படின்னு அவரு சொல்ல இங்க என்னடா நடக்குதுன்னு ஜாஸ்லினுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் எதுவும் புரியல. சோ பாய் ஃப்ரெண்டு இன்னுமே கடுப்பாகிறாரு, வேகமா டோர் ஓபன் பண்ணி பாக்குறாரு, அங்க யாரையுமே காணோம். சோ அப்படியே டோரை பார்த்தா அந்த ஆரான்ற செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. சோ இப்பதான் பாய் ஃப்ரெண்டுக்கே புரிய வருது, எங்க பாரு ஜாஸ்லின் நம்ம பயப்படலாம் தேவையில்லை, இந்த ஆரான்ற இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குல்ல அது நம்ம வைஃபையோட கனெக்ட் ஆகிருக்கு, அதோட அந்த பர்சன் வந்து ஆராவுடைய கேமரா வழியா நம்ம மொபைல் போன்ல மட்டும் தான் தெரியுறாரு, வேற சிசிடிவி கேமரால தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் எவனோ ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டான், சோ நம்மள பயமுறுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இதை கேட்ட ஜாஸ்லினும் நீ சொல்ற மாதிரி அது ஹேக்கர் பண்ற வேலை அப்படின்னா எப்படி டோர்லாம் ஷேக் ஆச்சு, கதவெல்லாம் திறக்க ட்ரை பண்ணாங்களே அதுவுமா ஹேக்கிங்ல பண்ண முடியும்? எங்க பாரு மேபி அது உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது ஒரு ஹேக்கிங் பிராங்க் பண்றாங்க நம்மள வச்சு. சோ செக்யூரிட்டி சிஸ்டம் ரீசெட் பண்ணிட்டு வைஃபை பாஸ்வேர்டை மாத்திட்டா போதும், வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் இந்த விஷயத்தை ரொம்ப நார்மலா எடுத்துக்கிறாரு. ஆனா ஜாஸ்லினுக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. அதுவும் அந்த பர்சன் வந்து மை ஸ்வீட் ஜாஸ்லின்னு சொன்னார்ல அதுதான் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சடனா ஜாஸ்லினுக்கு ஒரு ஞாபகம் வருது. அடுத்த நாளே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, நேத்து நம்ம ஒரு ஆளை பார்த்தோம்ல அந்த ஆளுடைய முகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா அவர் சொன்ன அந்த மை ஸ்வீட் ஜாஸ்லின்ற வார்த்தையை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல்ல கிளீனிங் வேலை செய்யற ஒரு பர்சன், அவரோட பேரு ஹென்றி, பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருப்பாரு, எல்லாரையும் உத்து உத்து பார்ப்பாரு, அதுலயும் என்ன முக்கியமா நான் எங்க போனாலும் என்ன நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாரு, என்னோட லாக்கர்லாம் சாக்லேட்டை கொண்டு வந்து போடுவாரு, இதெல்லாம் தாண்டி என் புக்ல லவ் லெட்டர்லாம் எழுதி போட்டிருக்காரு, அதுல டு மை ஸ்வீட் ஜாஸ்லின்னு எழுதிருக்கோம். அவரை பார்த்து நான் ரொம்ப பயந்து நடுங்குவேன். அதுக்கப்புறமா அந்த வேலையை விட்டு அவர் வேற எங்கேயோ போயிட்டாராம், அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ என்னை தேடி திரும்பவும் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல லூசு மாதிரி பேசாத ஜாஸ்லின், இது ஜஸ்ட் ஹேக்கிங், கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் பண்ற வேலை, இதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நீ தேவையில்லாம கஷ்டப்படுற வேலை வச்சுக்காத, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன், ஸோ இதுக்கப்புறம் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நிம்மதியா இருன்னு சொல்றாரு. ஸோ இப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் என்னதான் சொன்னாலும் ஜாஸ்லினுக்கு அந்த ஹென்ரியோடைய ஞாபகமாவே இருக்கு. அடிக்கடி மொபைல் போனை
ஃபோனை செக் பண்றாங்க. லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணும் பொழுது பின்னாடி அந்த ஹென்றி இருக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. ஸோ இதுக்கு மேல முடியாது, டைரக்டா அந்த ஹென்ரியவே நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த ஹென்ரியோட அட்ரஸ் தெரியல. ஹென்ரியோடைய சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு நேரா அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, என்னோட பேர் வந்து ஜாஸ்லின், நான் அந்த மாதிரி பக்கத்துல ஸ்கூல்ல தான் படிச்சேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச எல்லாரையுமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு அலுமினி மீட்டப் வைக்க போறோம். ஸோ ஸ்கூல்ல படிச்ச பசங்க மட்டும் இல்லாம அங்க வேலை செஞ்சவங்களும் வந்தா ஒரு நல்ல மெமரியா இருக்குன்றதுக்காக தான் எங்க ஸ்கூல்ல வேலை செஞ்ச அந்த ஹென்ரின்றவர், அவர் உங்க பிரதர் தானே, ஸோ அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹென்றி இந்த வீட்டில் தான் இருந்தான், எப்பயாவது திடீர்னு எங்கேயாவது போவான், திரும்ப வரத்துக்கு பல மாசம் ஆகும், ஆனா மோஸ்ட்லி அவன் எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்ல ஜாஸ்லினுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப அந்த ஹென்றி தான் கம்ப்யூட்டர் மூலியமா நம்ம செக்யூரிட்டி சிஸ்டமை ஹேக் பண்ணிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஸோ ஹென்ரியோட சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஹென்றி காணாம போயிட்டான், எங்க போனான்னு தெரியல, எப்பயாவது வருவான், வந்தானா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு நம்ம ஜாஸ்லினோ அவருடைய போட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கொடுக்குறாங்க. ஸோ ஜாஸ்லின் வீட்டுக்கு வெளியே இருந்த அதே பர்சன் தான் இவரு அப்படின்னா ஜாஸ்லின் சொன்னது உண்மைதான். ஸோ உடனே ஜாஸ்லின் வீட்டுக்கு வராங்க. வரும்பொழுதே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல, பாத்தியா நான் சொன்ன மாதிரியே அந்த கிழவன் தான் ஹேக் பண்ணிருக்கான், இவ்வளோ வயசாகியும் உன் மேல என்ன லவ் அவனுக்கு, அதான் எனக்கும் தெரியல, திரும்ப ஹேக் பண்ணி வரும்போது நான் அவங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஜாஸ்லின் சீக்கிரமா படுத்து தூங்கு, இன்னைக்கு நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஜாஸ்லினும் வீட்டுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வீட்லயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சடனா போன்ல நோட்டிபிகேஷன் வருது, கிளிக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா வெளியே அந்த ஹென்றி தான் இருக்காரு. மை ஸ்வீட் ஜாஸ்லின், கதவை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க ஹேக் பண்ணி தான் அதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா என்ன வேணும் உங்களுக்குன்னு சொல்லுங்க, கதவை ஓபன் பண்ணு, அது எனக்கு போதும். இப்போ நான் கதவை ஓபன் பண்ணா என்ன ஆக போகுது, நீங்க எங்கேயோ உட்காந்து கம்ப்யூட்டர்ல தானே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்றது உனக்கு எதுவும் புரியாது, நீ கதவை ஓபன் பண்ணனாதான் என்னால உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்ல ஜாஸ்லினும் பயப்படுறாங்க. இது ஜஸ்ட் ஹேக் தானே, வெளியே கண்டிப்பா யாரும் இருக்க மாட்டாங்க, தைரியமா நம்ம ஓபன் பண்ணுவோன்னு டோர் ஓபன் பண்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே வெளியே யாரும் இல்ல. சோ இது வந்து பக்காவான ஒரு ஹேக் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது தான் அங்க அந்த ஹென்றி இருக்காரு. சோ ஜாஸ்லின் பயந்து நடுங்குறாங்க, ஏன்னா வெளியே யாரும் இல்ல, இவங்க ஜஸ்ட் டோரை தான் ஓபன் பண்ணாங்க, உள்ளேயும் யாரும் வரல, ஆனா இவர் எப்படி வந்தாரு அப்படின்னு புரியாம குழப்பத்துல இருக்காங்க. அந்த ஹென்றி அப்படியே மெதுவா வந்து, மை ஸ்வீட் ஜாஸ்லின், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான் வந்திருக்கேனே, அது என்னன்னா என்ன மன்னிச்சிரு, ஹை ஸ்கூல் படிக்கும் பொழுது உன் மேல எனக்கு காதல் இருந்தது, அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம உன்னை நான் ரொம்பவே பயம்படுத்திட்டேன், அதனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், சோ அதனால நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ பதிலுக்கு என்ன மன்னிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஆனா இருந்தாலும் நான் சாரி கேட்டதை நீ கேட்கறல அது போதும் அப்படின்னு அவரு சொல்றாரு. உடனே நம்ம ஜாஸ்லினும் பாவம் அவருன்னு சொல்லி, இங்க பாருங்க ஹென்றி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அதோட நானும் உங்ககிட்ட சாரி கேட்கறேன், ஹை ஸ்கூல்ல மத்த பசங்க கூட சேர்ந்து உங்களை ரொம்பவே கிண்டல் பண்ணிருக்கோம், சோ அதுக்காக நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல திடீர்னு ஹென்றி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் கண்ணுல இருந்து அப்படியே ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. சடனா அப்படியே ஆளு அப்படியே பொடி பொடியா தூசியா மாறிடுறாரு. இதை பார்த்து ஜாஸ்லின் உறைஞ்சு போறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு இருந்தது யாரு அப்படின்னு. இந்த விஷயத்த ஜாஸ்லின் யாருகிட்ட சொன்னாலும் நம்ப வாய்ப்பே கிடையாது, அதனால பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கூட அவங்க சொல்லவே இல்லை. ஆனா ஜாஸ்லின் டிவில ஒரு நியூஸை பாக்குறாங்க, இந்த ஹென்றி இருக்கார்ல அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாராம், இன்னைக்கு தான் அவரோட உடம்பு கிடைச்சிருக்கு, ஏரியில மிதந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க, வந்தது ஒருவேளை ஹென்ரியோடைய ஆவியோ அப்படின்னு. ஹென்ரியும் வீட்டுக்கு வராரு. என்ன அந்த ஆளு திரும்ப வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல யாரும் வரல அப்படின்னு அவங்க போய் சொல்றாங்க. சடனா திரும்பவும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஜாஸ்லின் பயந்து போறாங்க. பாய் ஃப்ரெண்டும் அதை பாக்குறாரு. டக்குன்னு அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும் பொழுது வெளியே ஏதோ ஒரு லேடி இருக்காங்க. ஜாஸ்லினும் யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்க பக்கத்துல கிரேஸ் பார்க் இருக்குல்ல அங்கதான் இருந்தேன், சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, ப்ளீஸ் கதவை திறங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. இதை கேட்ட ஜாஸ்லின் வந்து எதுவும் பெருசா ரியாக்ட் ஆகல. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, டக்குன்னு வேகமா வந்து செல்போனை பிடிங்கி, இங்க பாரு எவன் இந்த மாதிரி ஹேக் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா மவனை வாயெல்லாம் உடைச்சிருவேன், இதோட நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி செமையா கோவப்படுறாரு. நேரா வெளியே போயிட்டு அந்த ஆரான்ற செக்யூரிட்டி சிஸ்டமை எடுத்து பிடுங்கி குப்பை தொட்டில போட்டுறாரு, இனிமே இந்த தேவையே இல்லை அப்படின்னு. இங்க ஜாஸ்லின் எதுக்காக பாய் ஃப்ரெண்ட் இப்படி ரியாக்ட் பண்றான்னு புரியல அவங்களுக்கு. அப்புறம் ஜாஸ்லின் மட்டும் அந்த லேடி சொன்ன கிரேஸ் பார்க்குக்கு வராங்க. அந்த பார்க்ல ஒரு பெஞ்ச் இருக்கு, அது வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கான மெமோரியலாம். அது யாருன்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்கு வந்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்களுடைய போட்டோ போட்டு இந்த பர்சன் இறந்து போயிட்டாங்க, கார்ல வந்து யாரோ ஒருத்தவங்க இடிச்சிட்டு போயிட்டாங்க, இடிச்சது யாருன்னு இன்னைக்கு வரைக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. உடனே ஜாஸ்லின் வீட்டுக்கு வராங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு லேடி ஒருத்தி வந்தால அவ என்ன தேடி வரல, ஒன்ன தேடி தான் வந்திருக்கா, அதோட நம்ம வெளியே மாட்டிருக்குமே அந்த ஆரா செக்யூரிட்டி சிஸ்டம், அதுல தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் அந்த ஆரா செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கேமரால வந்து ஸ்பான்டேனியஸ் பாராமெட்ரிக் டவுன் கன்வர்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இது வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ல வர ஒரு
ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம்ல, அதை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றது போட்டான் அப்படின்ற ஒரு பார்ட்டிகல் தான். ஸோ அந்த பார்ட்டிகல் நம்ம கண்ணுல படுறதுனால தான் நம்மளால எல்லாத்தையுமே பார்க்கவே முடியுது. ஸோ அப்படி இருக்கிற இந்த போட்டான் பார்ட்டிகல், அதுல எனர்ஜி அதிகமா இருக்கிற ஒரு போட்டான் பார்ட்டிகலை ஒரு கிறிஸ்டல் மேல நம்ம செலுத்தும் பொழுது அது 2 எனர்ஜி கம்மியான பார்ட்டிகலா பிரியுது. ஸோ அப்படி பிரிஞ்ச அந்த 2 பார்ட்டிகளுமே ஒன்னோட ஒன்று என்டாங்கிள் ஆகிருக்கும். அதாவது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒரு பார்ட்டிகலை நம்ம பூமியிலையும் இன்னொரு பார்ட்டிகலை மில்கிவே கேலக்சியை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாலும் ஒன்று எப்படி ரியாக்ட் ஆகுதோ அட் த சேம் டைம்ல அதுவும் ரியாக்ட் ஆகும், லைட்டை விட பல மடங்கு ஃபாஸ்டா. ஸோ இந்த மாதிரி என்டாங்கிள் ஆகி இருக்கிற பார்ட்டிகல்னால என்ன யூஸ் அப்படின்னா, நாளைக்கு நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிற பிளானட்ல வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ பூமியில இருந்து லைட் அந்த பிளானட்டுக்கு போய் சேர்றதுக்கே 1 வருஷம் ஆகுது அப்படின்னா, நம்ம நார்மலா அனுப்புற மெசேஜ் போய் சேர்றதுக்கு பல 100 வருஷம் ஆகும். ஆனா இதுவே என்டாங்கிள் ஆகி இருக்கிற பார்ட்டிகலை ஒன்னு நம்ம பூமியிலையும் இன்னொன்னு அந்த பிளானட்லயும் வச்சு பூமியில ஒரு மெசேஜை நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த சேம் டைம்லயே அவங்களுக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே சயின்ஸ், இது எல்லாமே உண்மை. இப்போ அப்படியே இந்த படத்துல இதை யூஸ் பண்ணி சொன்ன ஃபேண்டசியை பார்த்துடலாம். ஸோ அந்த ஆரான்ற கேமரால இந்த குவாண்டம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணிருக்காங்களே. ஸோ நார்மலா ஒரு பேய் அப்படின்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸை மனுஷங்களால பார்க்க முடியாது, ஜஸ்ட் ஃபீல் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஆனா இந்த கேமரா என்ன பண்ணுதான், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் போட்டான்ஸையும் கனெக்ட் பண்ணி அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு ஒரு உருவம் கொடுக்குது. ஸோ இது மூலியமா அந்த பேயை நம்மளால பார்க்க முடியுமா அந்த கேமரா வழியா மட்டும். ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கேரி பண்ணி போற கேரியரே என்னன்னா போட்டான் தான். ஸோ போட்டானும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அண்ணன் தம்பிங்க மாதிரி. ஸோ இந்த கேமரா மூலியமா நம்மளால பேய்களை பார்க்க முடியும் அப்படின்னு அந்த வீடியோல சொல்ல, இதை பார்த்து பாய் ஃப்ரெண்டு சிரிக்கிறாரு. ஏ ஜாஸ்லின், இதெல்லாம் நீ நம்புறியா? அவன் தான் வியூஸுக்காக என்னமோ வளர்றானா, நீயும் நம்பிக்கிட்டு இருக்க? அவங்க ஒன்றும் பொய் சொல்லல, உண்மையா தான் சொல்றாங்களே. நானே என் கண்ணால பார்த்தேன். அந்த ஹென்ரின்றவர் திரும்ப வரல அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அவர் திரும்ப வந்தாரு, டோரை ஓபன் பண்ண சொன்னாரு, நானும் ஓபன் பண்ணேன். சின்ன வயசுல நான் அவரை பார்த்து ரொம்ப பயந்தேன்னு அந்த குற்ற உணர்ச்சியிலே அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ரீசெண்டா அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து ஆவியா தான் இங்க வந்திருக்காரு என்கிட்ட மன்னிப்பு கேட்க. நானும் டோரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நானும் அவரை மன்னிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட ஆத்மா சாந்தியாகி அப்படியே மறைஞ்சு போச்சு. ஸோ இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் வருது. ஆன் பண்ணா அதே லேடி தான். இப்போ இந்த லேடி வந்திருக்கா, இவ இறந்து போயிட்டா. அந்த பார்க்ல இந்த பொண்ணு இருக்கும் பொழுது யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிக்காம போயிட்டாங்க. இப்போ இறந்து போய் ஆவியா வந்திருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான் நினைக்கிறேன். ஸோ நீ தான் அவளை கொன்னியா அப்படின்னு கேட்கும்பொழுது, இங்க பாரு, நான்லாம் அந்த மாதிரி பண்ணல, தேவையில்லாம உளர்ற வேலை வச்சுக்காத. ஏய், நான் ஒன்னும் உளரல, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு ஜாஸ்லின் கத்த. அப்பதான் இவர் ஒரு உண்மையை சொல்றாரு, அவ என்னோட ஃபியான்சே அப்படின்னு. ஒரு நாள் நைட் அந்த பார்க் கிட்ட எனக்கும் அவளுக்கும் செம சண்டை. அவ பயங்கரமா கோச்சிக்கிட்டா, காரை விட்டு இறங்கிட்டா. நானும் நீ எக்கட கெட்டு போ அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு போல. அதை நினைச்சு நான் எவ்வளவு குற்ற உணர்ச்சியில இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இவர் ஃபீல் பண்றாரு. அதோட இவளோட முகத்தை நான் கேமரால பார்த்த உடனே எனக்கு வேண்டாத எவனோ ஒருத்தன் தான் ஹேக் பண்ணி பண்ணா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது ஆவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணாத, அவகிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்றாரு. எங்க பாய் ஃப்ரெண்டு பேச வேணான்னு சொல்றதுல ஜாஸ்லினுக்கு டவுட் வருது. இல்ல நான் டோரை ஓபன் பண்ண தான் போறேன்னு வேகமா போயிட்டு டோர் ஓபன் பண்றாங்க. வெளியே யாரையும் காணோம். இதை பாய் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு அவ போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவ போல, இப்போ அவ உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம பாய் ஃப்ரெண்டு கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு நிற்கிறா கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு. நம்ம ஜாஸ்லினுக்கு புரியல, நீங்கள் மட்டும்தானே இறந்து போனீங்க, இது என்ன குழந்தை அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஆவியும் சொல்லுது, என்ன நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா அப்படின்னு பாய் ஃப்ரெண்டை பார்த்து பாய் ஃப்ரெண்டும் பயத்தில் நடுங்கிறாரு. ஜாஸ்லினும் கேட்குறாங்க என்ன நடந்தது, உண்மையை சொல்லணும் போது தான் இப்போதான் அவர் ப்ராப்பராக உண்மையவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த பாய் ஃப்ரெண்டோடைய ஃபியான்ஸே இருக்காங்களா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க, குழந்தைய வளர்க்கலாம், நம்ம மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவரு முடியவே முடியாது, இன்னும் நான் அதுக்கெல்லாம் ரெடி ஆகல, ப்ளீஸ் தேவையில்லை. ஆனா அந்த ஃபியான்ஸே குழந்தைய என்னால அழிக்க முடியாது அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில அப்படியே கோச்சிக்கிட்டு வெளியே நடந்து போகும்போது ஒரு கார் வந்து ஃபியான்ஸே மேல மோதி அவங்க உயிருக்கு போராடுறாங்க. அந்த கார் அப்படியே நிக்காம போயிடுது. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை காப்பாத்துவாருன்னு பார்த்தா பக்கத்துல போறாரு. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. கார்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா கண்டிப்பா பொழைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவரு அந்த பொண்ணோட கழுத்திலேயே காலை வச்சு மிதிச்சு சாகடிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துலயே அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இது ஒரு ஆக்சிடென்ட்டா அப்படியே ஃப்ரேம் ஆயிடுது. ஸோ இப்படின்னு பாய் ஃப்ரெண்டு ஜாஸ்லின் கிட்ட சொல்ல ஜாஸ்லின் பயங்கரமா கோவப்படுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்கிற அந்த ஆவியும் கோவப்படுது. ஸோ அந்த ஆவி அதோடைய சக்தியை யூஸ் பண்ணி அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்டை காலி பண்ணுது. அவர் இறந்தே போறாரு. அவ்வளோதான், செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறாருன்னு ஜாஸ்லினும் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியான ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஜாஸ்லின் கிட்ட, அம்மா நீ வெளியே போனப்ப இந்த ஆரா செக்யூரிட்டி சிஸ்டம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஐயோ
ஐயோ ஓனர் எனக்கு அது தேவையில்லை எடுங்க. இது தேவையில்லையா? எல்லார் வீட்லயும் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணா டாக்ஸ்ல நிறைய பெனிஃபிட் இருக்கு, அதனால இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஓனர் சொல்லிட்டு போறாரு. ஸோ ஜாஸ்லினும் அவங்க மொபைலோட அந்த ஆராவை லிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னடான்னு கிளிக் பண்ணா அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்காரு. ஜாஸ்லின் என்னை விட்டுட்டு போயிட்டியே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், டோர் ஓபன் பண்றீ செல்லம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க அப்படியே பயத்துல நடுங்குறாங்க. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. அப்புறம் என்ன, ஜாஸ்லின் வேற இடத்துக்கு போக வேண்டியதுதான். இந்த கேமரா இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்தாதான் அவங்க நிம்மதியாவே இருக்க முடியும். ஸோ இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.